மன்னர் விக்ரமாதித்தன் உஜ்ஜயினியிலிருந்து கிளம்புகின்றார். வேறு நாட்டில் தேவி சுனந்தாவின் வீட்டை தேடி சாதாரண ஒரு நபர் போல் விக்ரமாதித்தன் வருகின்றார். அப்பொழுது சுனந்தா வெளியே வருகின்றாள். விக்ரமாதித்தன் அவளை வணங்குகின்றார். மகாராஜா, தாங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்க, தங்கள் கடனை அடைக்கவே நான் வந்துள்ளேன். தங்கள் கணவன் செய்த அதே தொழிலை செய்து தங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக வந்துள்ளேன் என்று சொன்னதும், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, தாங்கள் திரும்பி சென்று விடுங்கள், எங்களை விட்டுவிடுங்கள் என்று அந்த பெண் கோபமாய் கத்துகின்றாள். அதை அக்கம் பக்கத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள். அந்த பெண் உள்ளே சென்றதும் சுற்றியுள்ள அனைவரும், இவன்தான் சுனந்தாவின் கணவரை கொன்றவன், இதை நான் என் காதால் கேட்டேன், சுனந்தா மன்னித்து விட்டாள், ஆனால் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விக்ரமாதித்தனை கல்லால் அடிக்கின்றார்கள். கல்லால் அடித்ததால் விக்ரமாதித்தனின் நெற்றியில் ரத்தம் வருகின்றது. உள்ளே நின்று கொண்டு சுனந்தா அதை பார்த்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது சுனந்தாவின் கணவரின் தந்தை அங்கு வருகின்றார். அனைவரும் நிறுத்துங்கள் என்று சொல்ல, இவன்தான் உங்கள் மகனை கொன்றவன் என்று சொன்னதும், அவர் கொல்லவில்லை, அவர் யார் என்று தெரியாமல் அனைவரும் தவறு செய்கின்றீர்கள், அவர்தான் உஜ்ஜயினியின் அரசன் விக்ரமாதித்தன் என்று சொன்னதும், அனைவரும் மன்னர் விக்ரமாதித்தனா என்று கண் கலங்கி எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கின்றார்கள். சுனந்தாவின் மாமனார், மகாராஜா, தாங்கள் ஏன் எங்கள் வீட்டிற்கு வந்து கஷ்டப்பட வேண்டும்? மேலும் பாவங்களை எங்கள் மீது திணிக்காதீர்கள். ஒரு தந்தையாக நான் சொல்கிறேன், தாங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லி அந்த முதியவர் உள்ளே செல்கின்றார். விக்ரமாதித்தன், நான் திரும்பி செல்ல போவதில்லை என்று சுனந்தாவின் கணவர் செய்த அதே தொழிலை விக்ரமாதித்தன் செய்கின்றார். கத்தி, கடப்பாரை, மண்வெட்டி போன்றவற்றை செய்து கொண்டிருக்கின்றார். விக்ரமாதித்தன் அந்த ஆயுதத்தை விற்று பணத்தை பெற்றுக்கொள்கின்றார். அதுபோல் பல பேர் வீட்டிற்கே வந்து பல ஆயுதங்களை வாங்கி செல்கின்றார்கள். அதனால் விக்ரமாதித்தனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. மறுநாள் சுனந்தா அவர் கொடுத்த தானியங்களை தூக்கி வீசுகின்றாள். நாங்கள் வறுமையில் வாட வேண்டும் என்பது எங்களுடைய விதி, ஆனால் நீங்கள் வாங்கி வந்த பொருள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சுனந்தா கோபமாய் அழுது கொண்டே சொல்கின்றார்கள். அவர்களுடைய மகன் அந்த தானியங்களை கூடையில் எடுத்து போடுகின்றான். அவர்கள் அழுவதை பார்த்து விக்ரமாதித்தன் அங்கிருந்து கிளம்புகின்றார்.